2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அப்படின்னு சொல்லி நாம் ஒரு 2 மாசமா பேசிட்டு இருந்தோம். அந்த ஒரு விஷயத்தை இப்போ ஓப்பனாக தேமுதிக பிரபாகரன் விஜயகாந்த் அவர்கள் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இணைய போகிறது அப்படிங்கிற ஹிண்ட்டை இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. இல்லை டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி உருவானால் 2026 சட்டமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, எந்த அளவுக்கு இந்த கூட்டணி ஆட்சி பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா தான் தளபதி ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இருக்க போகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு கட்சிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தேர்தல். திமுகவுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான தேர்தல். ஏன்னா தன்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை இந்த 2026 போட்டியிட வைக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் துரைமுருகன் அவர்களோட மகள், அந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சரோட மகன்கள் போட்டியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த சைடு பார்த்தா அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டூ ஆர் டை, இந்த தேர்தல் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட புது செயலாளர் பதவி அதிமுக நிர்வாகிகள் தூக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தா தேமுதிக இது ஒரு எமோஷனலான தேர்தல். அதாவது விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்ட அப்புறமா சந்திக்கிற, விஜயகாந்த் இல்லாமல் சந்திக்கிற முதல் சட்டமன்ற தேர்தல். தமிழக வெற்றி கழகத்துக்கு இது முதல் தேர்தல். இந்த முதல் தேர்தலே தன்னோட சக்தியை, தன்னோட வாய்ப்பை பயங்கரமாக பயன்படுத்தி, தன்னோட புகழை பயங்கரமாக பயன்படுத்தி சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாலே போதும். ஸோ அடுத்த 5 வருஷம் இதை வச்சே தாக்கு பிடித்து விடலாம். ஒருவேளை சட்டமன்றத்துக்குள்ள போகலன்னா அடுத்த 5 வருஷம் திமுக தளபதியை வெற்றி செஞ்சிடும். ஸோ அதனால் ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த 2026 ரொம்ப ரொம்ப முக்கியமான 2026. இப்போ இந்த 2026 எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகிறது அப்படிங்கிற ஆர்வம் மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கு. இது வரைக்கும் சில கட்சிகளாக கூட்டணி, இந்த கட்சி கூட கூட்டணி சேராது, இந்த கட்சிகள் கூட கூட்டணி சேரும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஆனால் 2026 அந்த மாதிரி கிடையாது. இது டூ ஆர் டைனால் யார் யாரோட சேருவாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு சுத்தமாக தெரியாமல் தான் இருக்கு. ஸோ இப்போ நாம் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு எமோஷனலான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அதாவது தேமுதிக தமிழக வெற்றி கழகம் அந்த ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக விஜய் பிரபாகரன் அவர்கள் ஓப்பன் ஸ்டேஜில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக தமிழக வெற்றி கழகம் இணைந்தால், அவங்க அப்படி சொல்ல, அதிமுக தமிழக வெற்றி கழகம் தேமுதிக இணைந்தால், அவங்க சொன்னதுலே அதிமுகவுக்கு அடுத்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயரை செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேமுதிக வச்சிருக்காங்க. இந்த 3 கட்சிகள் தேர்தலை சந்தித்தால், அதாவது எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக திறந்து தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக ஈஸியாக 2026 இந்த கூட்டணி வெற்றி பெற்று விடும் அப்படிங்கிற விஷயத்தை தேமுதிக விஜய் பிரபாகரன் அவர்கள் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது இது வரைக்குமே நாங்கள் கூட்டணிக்கான எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இப்போதைக்கு நடத்தல. அதாவது அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டு அப்புறமா முக்கியமாக அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவுக்கு நீங்கள் ஒரு மாநிலவை சீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா. அது உண்மையாக ஆஃபீஸ்லேயே பிரஸ் கேட்குறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பற்றி இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கல, அதை பற்றி பேச்சுவார்த்தையும் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுனால தேமுதிக அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிய மாதிரி தான் போனது. திமுக கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகளும் தேமுதிகவுக்கு அந்த சமயத்தில் அதிகரித்தது இருந்தது. பிரேமலதா விஜயகாந்த் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அதை பற்றி முடிவெடுக்க முடியாது, ஜனவரி மாதம் தான் கூட்டணிக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் வெளியிடுவோம், இப்போ பூத் கமிட்டிகளை ஸ்ட்ராங் படுத்தி கொண்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் தேமுதிகவுக்கு மாநிலவை சீட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டிருக்காங்க. எஸ் அதுக்கான யோசனை போய்கொண்டு இருக்கு, முடிவு இன்னும் எடுக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்பு வரைக்குமே அதுக்கான பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு, முடிவு சீக்கிரமாக எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் பிரேமலதா விஜயகாந்தும் சரி, இந்த சைடு விஜய் பிரபாகரும் சரி, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தமிழக வெற்றி கழகம் தேமுதிக கூட்டணி செய்தால்
திமுக வந்து மாபெரும் தோல்வி வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு பேக்ரவுண்ட் கதை. ஆனால் வந்து எந்த ஒரு கூட்டணி வந்து சாத்தியமானால் வெற்றி வந்து நிச்சயமாக 2026 அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம். ஏன்னா வந்து சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியானது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து தமிழக வெற்றி கழகம் 15 95 தொகுதிகள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 34% மேலே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளவு தொகுதி வந்து தமிழக வெற்றி கழகம் அதாவது வந்து பர்சன்டேஜ் இருக்குது, இத்தனை தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது சொல்கிறீங்களே, தனித்தே போட்டியிடலாமே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. 120க்கு மேலே எந்த கட்சி வந்து தொகுதிகள் வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி தான் வந்து ஆட்சி வந்து அமைக்க முடியும். 100 தொகுதியில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகத்தால் ஆட்சி வந்து அமைக்க முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டணிக்கு போயே ஆக வேண்டும். இந்த சைடு வந்து தொடர்ந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து அழைத்து கொண்டு தான் இருக்கிறது. கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு விஷயத்தை இப்போ வரைக்குமே இந்த யோசித்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால தான் வந்து சமீபத்தில் அதிமுகவுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் வந்து நடந்து அது வந்து அதிமுகவுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு தீர்ப்பும் வந்து வந்தது. சின்னதாக வந்து அதிமுக ஒரு நிர்வாகியோட பெயர் வந்து அந்த கேஸில் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அதாவது வந்து சமீபத்தில் வந்து கோயம்புத்தூரில் நடந்த ஒரு கேஸ் மேட்டர். அதாவது 100 பெண்கள் வந்து 100 பெண்களை அப்யூஸ் பண்ணதுக்காக 9 பேரை வந்து கைது பண்ணாங்க. அதில் வந்து ஒருத்தர் அதிமுக நிர்வாகி. இதில் வந்து அதிமுக நிர்வாகியோட பெயர் வந்து இருந்தது. ஆனாலுமே வந்து அதிமுக அப்படிங்கிற எந்த ஒரு வேர்டுமே வந்து யூஸ் பண்ணாமல் ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கே எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்து இருந்தது. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் அதிமுகவை பற்றி எந்தவித குற்றமும் சொல்லாமல் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வருகிறார்கள். சமீபத்தில் எடப்பாடி அவர்களோட பிறந்த நாளைக்கு கூட தளபதி விஜய் அவர்கள் வாழ்த்து வந்து தெரிவித்திருக்காங்க. இதெல்லாமே கூட்டணிக்கான சைன் மாதிரி தான் வந்து தளபதியோட அறிகுறிகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஜக மாநிலவை தலைவர் நாயனார் அவர்களும் வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணையுமா அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து போய்கொண்டு இருக்கு. இதுக்கான முடிவை வந்து 2026 ஜனவரி மாதத்துக்குள்ள வந்து நாங்கள் வந்து அறிவித்து விடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாயனாரும் வந்து சொல்லி இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி போயிட்டு கொண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதுக்கு வந்து எந்த வித பதிலும் சொல்லுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் அப்படியே வந்து தழுவி போயிருக்காங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கான ஒரு அறிகுறிகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ வந்து இந்த ஒரு அறிகுறிகளை இன்னுமே ஸ்ட்ராங் படுத்துகிற விதமாக தான் வந்து தேமுதிக பிரபாகரன் விஜயகாந்த் பிரபாகரன் அவர்களோட ஸ்பீச்சும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் சேர்ந்தால் மாபெரும் வெற்றி. ஏன்னா வந்து அதிமுகவுக்கு ஆல்ரெடி வந்து கட்டமைப்புகள் வந்து இருக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்கு 34% மேலே வாக்குகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 95 தொகுதிகள் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 15 95க்கு ஒரு மிகப்பெரிய கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுவதற்கு அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அதே மாதிரி தேமுதிக தமிழக வெற்றி கழகம் இணையும் போது வந்து ஒரு எமோஷனலான கூட்டணியாக வந்து இருக்கும். விஜயகாந்த் அவர்களோட கனவு வந்து விஜய் அவர்கள் நினைவேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மக்களுக்கு வந்து வரும். அதனால் இந்த ஒரு கூட்டணி வந்து கண்மூடித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணணும் அவசியம் கிடையாது, காசு செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது. சும்மா படுத்துக்கிட்டே வந்து இந்த ஒரு கூட்டணி வந்து அமைந்தால் மாபெரும் வெற்றி வந்து இருக்கும். இந்த கூட்டணி ஆட்சி அமைந்தால் கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டைம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து ஆகிவிட்டால் அதுக்கு அடுத்து வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து உண்மையான ஜனநாயகமாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தளபதி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பது ரியலி வந்து ரொம்ப ப்ரௌடான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு கூட்டணி அமைந்தால் யாருக்கு வந்து வெற்றி நிச்சயம்?